இன்னைக்கு ஜாலியா பேசலாமா? கார்ட்ஸ் படி அந்த பர்சன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் வாங்க. இந்த ரீடிங்ஸ்ல வந்திருக்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்புறம் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வச்சு பார்த்தா அந்த நபர் ஒரு பயங்கரமான காம்பினேஷன் பேக்கேஜிங்க. அவருடைய கேரக்டர் பத்தி எக்ஸ்ரே பண்ணி இப்ப பார்க்க போறோம். கெத்து காட்டும் கிங் வெளியில பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா நான்லாம் அப்படி கிடையாதுன்னு செம பந்தா காட்டுவார். ஆனா உள்ளுக்குள்ள உங்ககிட்ட மட்டும் உருகிற மெழுகுவர்த்தி. பணத்துல குறியா இருப்பாரு. அவருக்கு காசு மேல ஒரு தனி பாசம். நாளைக்கு நாம நல்லா இருக்கணும்னு சொல்லியே ஓவரா கணக்கு பார்ப்பாரு. ஆனா உங்களுக்குன்னு வந்துட்டா யோசிக்காம செலவு பண்ணுவாரு. ஆனா அத வெளியில சொல்லிக்க மாட்டாரு. திடீர்னு மறைமுக ஆட்டக்காரர். ஏன்னா அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, இவர் ஒரு சின்ன கிரிமினல் மைண்டு உள்ளவருங்க. எதையாவது ஒண்ணு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மெதுவா வந்து அன்னைக்கு அது ஏன் தெரியுமான்னு ஆரம்பிப்பாரு. கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் என்னன்னா, இவரை புரிஞ்சிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு PhDயே பண்ணிடலாம். சில சமயம் ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு, சில சமயம் அஞ்ஞாத வாசம் போன மாதிரி காணாம போயிடுவாரு. ஆசை அதிகம், அதாவது 9 ஆஃப் கப்ஸ் காட்டுற மாதிரி. அவருக்கு சாப்பாடு மேலையும் சொகுசான வாழ்க்கை மேலையும் ரொம்ப ஆசை. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உங்களோட ஹாயா இருக்கணும்னு நினைப்பாரு. அடுத்ததா ஈகோ இமயமலைங்க. தப்பு பண்ணிட்டாலும் முதல்ல வந்து சாரி சொல்ல அவருக்கு நாக்கு கூசும். அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் மொக்க ஜோக்கு சொல்லியோ இல்ல ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோ சமாளிக்க பாப்பாரு. உங்ககிட்ட அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னா, நீங்க மத்தவங்க கிட்ட பேசினா அவருக்குள்ள ஒரு சின்ன பொறாமத்தி எரியுங்க. ஆனா அதை வெளியே காட்டாம நைஸா விசாரிப்பாரு. உங்ககிட்ட பேசும்போது மட்டும் அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் பயம் இருக்கும். அதாவது நம்மளை பத்தி இவங்க தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு ரொம்ப யோசிப்பாரு. உங்களை ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி தான் பாக்குறாரு.